இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய கேம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பும் வந்துடுச்சு. சின்ன குழந்தைங்க கூட அதை வச்சு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குட்டி பசங்க கூட ஆப்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டி பெனிஃபிட்ஸ் அப்படி டெக்னாலஜி நல்லா க்ரோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்க பசங்கள்லாம் ஆப்பை கண்டுபிடிக்கிறதுலாம் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாத டைமில் ஒருத்தர் முதல் முறையாக ஒரு ஆப்பை இன்ட்ரோ பண்ணி அதை பெரிய லெவலில் சக்ஸஸும் பண்ணுறாரு. அந்த ஆப் தான் ஸ்னேக் கேம். சின்ன வயசில் அந்த ஆப்குள்ளேயே தான் கிடப்போம். ஆனால் அது அவ்வளோ பெரிய கேம்லாம் இல்லை. ஆனால் அந்த டைமில் நமக்கு அது ஒரு ப்ரீஷியஸான கேம் தான். நம்ம அக்கா கூட சண்டை போட்டு நீ ஒரு 10 நிமிஷம் விளையாடனா நான் ஒரு 10 நிமிஷம் விளையாடுவேன்னு சொன்ன காலங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்னேக் ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேமை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவோடவும் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடவும் சூப்பராக இருந்தது. இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணுற வரைக்குமே இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா இல்லை கேமுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரிவீல் பண்ணாமல் டீக்குள்ளே மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக 1997 ரிலீஸும் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை டெனாலி ஆர்மெண்டோ தான் முதல் முறையாக கொண்டு வராரு. அதுவும் அப்போ ஃபேமஸ் ஃபோனாக இருக்க 6110 ஃபோனில் தான் டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி ரூமிலாஸ் டிசைன்ஸ் கூட பேர் பண்ணி இந்த ஆப்பை ரிலீஸும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் குறைஞ்ச டைம்லேயே நோக்கியா பெரிய லெவலில் க்ரோ ஆகி ப்ராஃபிட்டும் பார்க்குறாங்க. இந்த கேம் எப்படி இருக்கும்னா, ஒரு பாம்பு இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் பிடிக்கணும். அது பிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு டைமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போகும். அப்படி போகும்போது அது மேலேயும் கிளாஷ் ஆகாமல் அங்கே இருக்க வால் மேலேயும் கிளாஷ் ஆகாமல் இருந்தால் அந்த கேம் கண்டினியூ ஆகும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே கண்டிப்பாக அது மேலேயோ இல்லை அங்கே இருக்க வால் மேலேயோ கிளாஷ் ஆகி அவுட் ஆகிடும். எனக்கு இப்படி தான் விளையாடின ஞாபகம் இருக்குது. நீங்கள் எந்த லெவலில் விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க நோக்கியா 3110 மொபைல்லையும் ஸ்னேக் கேம் அவைலபிளாக தான் இருக்குது. இதுலேயும் டிஃபால்ட்டாக தான் இந்த கேமை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது உங்ககிட்ட அந்த ஃபோன் இருந்தால் நீங்களும் அந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு என்ன விஷயம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுப்போம்.